முதலுக்கு அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை வாழ வைத்த தமிழுக்கு ரொம்ப ரொம்ப வணக்கம். நான் ஒரு பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட். என்னை இங்கே நிற்பாட்டி வச்சுனது அந்த பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் தான். முதலாவதாக நான் 2021 ஜான்வரியில் இங்கே ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நடந்துச்சு. நான் ஒரு 9 மணி இருக்கும் அப்போ வந்தேன். நான் 8:40க்கெலாம் வந்துட்டேன். எப்படியாவது வின் பண்ணிடணும்னு ஒரு ஏக்கத்தோடு வந்தேன். கூட்டத்தை பார்த்தவுடனே நான் அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டேன். இப்படா இவ்வளோ கூட்டத்தில் நம்ம ஜெயிச்சிட முடியுமா? நான் 2017 நான் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி அந்த யூடியூப்பில் பார்த்துட்டே இருப்பேன். படித்தா சுரேஷ் அகாடமி தான், அப்படி ஒரு எய்மோடு தான் அந்த சுரேஷ் அகாடமிக்கு வந்திருந்தேன். சுரேஷ் சாரை பார்க்கணுன்னு ஒரு ஏக்கத்தோடு வந்திருந்தேன். ஆனால் முடியலை. பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்தேன். அப்புறமா சீட்டு இருக்குது முன்னாடி வாங்க அப்படின்னாங்க. இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து என் நண்பர்களோடு சேர்ந்து நான் படித்தேன். நல்ல நண்பர்கள் எனக்கு கிடச்சிருந்தாங்க. சார் அடிக்கடி சொல்கிறது ஒன்று தான், ஃப்ரெண்ட்ஸ்களோட படிங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளை தேர்ந்தெடுங்கம்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸுகளும் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, நானும் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி சார் சொல்கிறது டெஸ்ட்டு த மஸ்ட், ஒன்று வெற்றி இன்னொன்று விலகல். சாரோட வார்த்தைகளை நான் பின்பற்றினேன். அதே மாதிரி படிக்கிறப்ப நான் எந்த இன்ஸ்டியூட் புக்கையுமே நான் அடுத்து படித்ததே கிடையாது. ஒன்லி சுரேஷ் அகாடமி தான். ஏன்னா அது போதுமான எல்லாமே எனக்கு இருந்துச்சு. அதுலையுமே சாரோட மோட்டிவேஷன்ஸ் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஃபிலிம்ஸு நல்ல மார்க் போட்டு நான் ஃபிலிம்ஸு முடித்து மறுநாளே நான் மெயின்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன். சாரோட போய் ரிவ்யூ வாங்கினேன். சார் சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, எழுதி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னார். எங்கள் வீட்டிலேயே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுகளோட நான் கேட்பேன், என்னால் முடியுமான்னு கேட்பேன். கண்டிப்பாக அவங்களும் எனக்கு எப்போவுமே டிமோட்டிவேஷன் இல்லாமல் மோட்டிவேஷன் தான் பேசுவாங்க. என் கூட நெகட்டிவ் எப்போவுமே கிடையாது. என் கூட நான் சக்ஸஸ் பண்ணுவேன் அந்த ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். அது மாதிரியே சக்ஸஸ் பண்ணேன். ஜூலை 23 நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன். விருதுநகர் யூனியன் ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணுறேன். என்னை கேட்பாங்க, நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தேன்னு கேட்பாங்க. நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், நான் சுரேஷ் அகாடமி மதுரையில் படித்தேன் அப்படிம்பேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு சொல்லுவேன், கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் மீட் பண்ணுவோம்பேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க, நானும் வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. இந்த இடத்த தந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக்கும் சுகேஷ் சாருக்கும் ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். என் வீட்லேயும் ரொம்ப சப்போர்ட். என் ஹஸ்பண்டும் வந்திருக்காங்க. திருமதி சண்முகப்பிரியா அவர்களின் குடும்பத்தினரை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சுரேஷ் அகாடமியை பொறுத்தளவில் யார் உள்ளே வந்தாலும் கண்டிப்பாக அந்த கோலை அச்சீவ் பண்ணிட்டு தான் போவாங்கன்னு என்னுடைய மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க. அது இன்றைக்கி நினைவாகி இருக்குது என்பதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சுரேஷ் அகாடமி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கும் சுரேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.